அந்த மகாதேவனை வணங்குனா போதும், இந்த ஒரு தெய்வத்தை வணங்குனா போதும், இத்தனை தெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன தெய்வத்தை வணங்குனதுக்கு சமம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. முப்பெரும் தேவர்கள்ல காத்தல், அழித்தல், படைத்தல். அதுல அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபெருமான். அழித்தல்னா நம்மளுடைய பாவத்தை அழித்தல் தான். அவர் தான் இறப்ப கொடுப்பாருன்னு கிடையாது. இல்ல எல்லாரும் மைண்ட்லயே அதான் இருக்கும். இல்ல சிவபெருமான் சுடுகாட்டுல தான் இருப்பாரு, அவர் அழிக்கிற வேலை பண்றது அவரோட வேலை அப்படிங்கிற மைண்ட் செட். சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பிணங்களுக்கு பாவத்தை அழிச்சு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். சிறப்பு சிறப்பு. அதுதான் சிவபெருமான். சிவ தாண்டவம் நடந்தது அந்த இடத்துலதான். ஏன்னா அவரை சுத்தி பேய்கள் பிசாசுகள் இருக்குன்னா அவரை வேண்டி வரம் கேட்கோங்க, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு. அதனாலதான் இப்பவும் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா முதல் இடம் ராமேஸ்வரம், கண்டிப்பா திருப்புல்லானி, உத்தரகோசமங்கை. இதுதான் அந்த இடமே. அந்த இந்தியாவுடைய எல்லை சொல்லக்கூடிய தனுஷ்கோடியில இருக்கக்கூடிய இடம் இந்த ராமேஸ்வரத்துலதான் திலஹோமத்துக்கு மிக பிரசித்தி பெற்றது. சிறப்பு. எப்பேற்பட்ட நம்ம வீட்டுல தாத்தா இறந்திருப்பாங்க, பாட்டி இறந்திருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல போய் நீங்க கொடுத்துட்டு போது மோட்சம் அடையாம இருக்கவங்களுக்கு கூட பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் சிவபெருமான் தான். கண்டிப்பா. அதனாலதான் சிவன், அதனாலதான் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு எல்லா வழிபாடுகளும் நடக்கும், சுடுகாடு பூஜைகளும் நடக்கும். கண்டிப்பா. அடுத்த நாள் மசான கொல்லை அம்பாலோட ஆட்டத்தை காட்டுவாங்க, அதுவுமே சுடுகாட்டுலதான். ஆமா எல்லாமே. ஏன்னா வாழ்க்கையுடைய தொடக்கம் நம்ம நல்ல மாட மாளிகையில வசதியில எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா இறந்தாலும் நீ நல்ல இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதுதான் இது எல்லாமே. அப்ப இந்த சிவனை கும்பிடும் போது 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்களுக்குரிய முதல் தெய்வமே சிவபெருமான் தான். சிறப்பு. ஏன்னா சிவபெருமான் கிட்ட எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, என்ன பாருங்க அறிவு இல்லாம விஷத்தை குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க. நிறைய பேர் சிவனை திட்டுறவங்களும் இருக்காங்க. மக்கள் வாழணும், மக்கள் சுகமா இருக்கணும்ன்ற போது எந்த சுயநலமும் இல்லாம அந்த விஷத்தை குடிச்சவர் சிவபெருமான். ஏன்னா எல்லா செல்வங்களுக்கும் உடையவர்கள் இந்திரனே போய் சிவனை தான் காலில் விழுந்து கும்பிட்டாரு. அப்ப சிவனை நீங்க கும்பிடும் போது மகாலட்சுமி, இந்திரனு, முருகப்பெருமானு, முனீஸ்வரர், எல்லா காவல் தெய்வங்கள் எல்லாமே சிவபெருமானோட கட்டுக்குள்ளதான் வருவாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆமா. குலதெய்வத்துக்கு தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான்.